ஏப்ரல் 11. தலைப்பு: கற்றுக்கொள்ள விரும்புகிற மனநிலையுடன். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ, நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். எரேமியா 6:16. தேவ சித்தத்தை அறிகிற அறிவு, பரலோக ஞானம் மற்றும் பரிசுத்த ஆவியின் வெளிச்சத்திற்காக தேவனிடம் கேட்ட பின்பு விண்ணப்பம் ஏறெடுப்பவர் வேதத்தை ஆராய்வார். அப்பொழுது அதுவரை அவருக்கு மறைபொருளாய் இருந்த சத்தியம் திடீரென்று தெளிவாக காண்பிக்கப்பட்டு அதற்கு முன் ஒருபோதும் இல்லாத வகையில் அவரது கடமையை அவர் புரிந்து கொள்வார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான் என்று கூறினார். தங்களுக்கு அளிக்கப்பட்ட வெளிச்சத்திற்கும் சத்தியத்திற்கும் கீழ்ப்படிபவர்களுக்கு தெய்வீக சத்தியத்தின் அறிவு வாக்குரைக்கப்பட்டிருக்கிறது. இடுக்கமான வாசலுக்குள் நுழைவதென்பது அறிவு அல்லது ஐஸ்வர்யத்தை சார்ந்தது அல்ல, மாறாக கற்றுக்கொள்ளும் ஆவியை சார்ந்திருக்கிறது. பரலோக வெளிச்சத்தின் முதல் ஒளி கதிரை பாராட்டி அதை தனக்குரியதாக்கி கொண்டு அதில் நடந்து அந்த ஒளி கதிருக்கு இசைவாக தன் செயல்களை கொண்டு வந்து அதனால் பரிசுத்தமாக்கப்படுகிறவன் இன்னும் அதிகமான வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வான். சுவிசேஷம்தான் இரட்சிப்பின் திட்டம் என்பதை அவன் புரிந்து கொள்வான். தேவ சித்தத்தை செய்ய ஆயத்தமாய் இருக்கிற கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தை உடையவன் சத்தியத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் மறைத்து வைக்கப்பட்ட பொக்கிஷத்தை தேடுவது போல அவன் சத்தியத்தையும் ஊக்கமாய் தேடுவான். வெளிச்சத்தில் எவ்வாறு நடப்பது என்பதை புரிந்து கொள்ள தேடி வேத வாக்கியங்களிடம் தாழ்மையுள்ள மற்றும் கற்றுக்கொள்ளும் ஆவியுடன் வந்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கூறுவான். தேவனுடைய சித்தத்திற்கு இசைந்திருக்கும்படி தேவைப்பட்டால் எதையும் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய ஆயத்தமாய் இருப்பான். தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவதென்பது எப்போதும் சுலபமான காரியம் அல்ல. இடுக்கமான வாசலுக்குள் நுழைவதற்கும் நித்திய வாழ்விற்கு வழிநடத்தும் நெருக்கமான வழியில் பயணிப்பதற்கும் அது உறுதியான நோக்கத்தை கோருகிறது. ஏனெனில் ஒவ்வொரு பக்கத்திலும் அந்த ஆத்துமாவை எதிராளியின் தடை செய்யப்பட்ட பாதைகளுக்குள் அழைக்கும் குரல்கள் உள்ளன. செல்வத்தையும் கனத்தையும் உயர் பதவியையும் நேசிப்பவர்கள் தங்கள் விக்கிரகங்களிடமிருந்து விலகாதவரை இடுக்கமான வாசலுக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள். இவ்வுலக காரியங்களை சுமந்து கொண்டு இடுக்கமான வாசலுக்குள் பிரவேசிக்க இடமில்லை. இடுக்கமான வாசலுக்குள் பிரவேசிக்க விரும்புகிறவன் தனது அனைத்தையும் முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கூறுகிறார். ஆமென்.